ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜு. சேகர் கமலா டைரக்ஷனில் தனுஷ் நடிச்சு ரிலீஸ் ஆன குபேரா படத்தோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். படத்தோட ஓப்பனிங் சீனில் கடல் கடையில் கச்சா எண்ணெய் இருக்குதான்னு ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அந்த ரிசர்ச்சில் சுத்தமான எண்ணெயும் கிடச்சிருது. இது அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லாமல் நம்ம படத்தோட வில்லங்கிட்ட கால் பண்ணி இது மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்ல, இந்த விஷயம்லாம் யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, இங்கே இருக்கிற ஒரு 100 பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஒரு நிறைய பேர்த்த அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டு கப்பலில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடித்து போட்டு கப்பலுக்கு பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி விட்டுறான். அதே கையோட ஆளுங்கட்சியான அரசியல்வாதிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி கச்சா எண்ணெய் கிடச்சிருக்குது, அந்த கான்ட்ராக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, இல்லை நாங்கள் எங்கள் ஆட்சியில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு எங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா இது எங்கள் நாட்டில் தான் கிடச்சிருக்கு, எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அதோட விட்டுருவாங்க. இதே நீங்கள் என்கிட்ட கான்ட்ராக்டை கொடுத்து என்கிட்ட இருந்து வாங்கி மானிய விலையில் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே அவங்க மேலே ஒரு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு நீ சரி நான் உனக்கே கொடுத்துட்றேன், ஒரு 1,00,000 கோடி ரூபா பணம் கொடுத்துரு எங்கள் பார்ட்டிக்கு, ஒரு 50,000 கோடி ரூபா ஒயிட்டாகவும் ஒரு 50,000 கோடி ரூபா பிளாக்காகவும் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, சரின்னு அந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் வில்லனோட அப்பா வந்து எப்படி இந்த விஷயத்த பண்ணலாம், எப்படி இந்த டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வில்லனோட அப்பா சொல்கிறாரு, இதுக்கு நேர்மையான ஒரு சிபிஐ ஆஃபீஸர் இருக்காரு, அவர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்ல, நாகார்ஜுனாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ரொம்ப நேர்மையான ஆள், ஒரு இவங்க கம்பெனிலேயே ரைடு விட்டு ஒரு 100 கோடி தான் இவங்களை கட்ட வச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு எம்பி கம்பெனியில் ரைடு பண்ணி அவரு கூட கொஞ்சம் பகையை சம்பாரிச்சிருக்கிறாரு. அதனால எம்பி என்ன பண்ணியிருக்காரு, இல்லாத கேஸை மேலே போட்டு ஒரு 10 வருஷம் உள்ளார இருக்கிற மாதிரி உள்ளார தள்ளி விட்டுறாங்க. சரின்ட்டு நம்ம வில்லன் என்ன பண்ணுறாரு, நான் உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வரேன், எங்களுக்கு நீ ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்ல, அவரும் சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு. அவர் வெளியில் வந்ததும் சரி இந்த வேலையை நீ எப்படி பண்ண போகிற அப்படின்னு கேட்க, உங்கள் பேர் இதில் அடிபடக்கூடாது, ஒரு 4 பிச்சைக்காரங்களை பிடிக்கலாம், அவங்களுக்கு தான் பணத்தாசையே கிடையாது, என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரில் ஒரு 4 பேரில் 4 கம்பெனியை ஓப்பன் பண்ணி பணத்தெல்லாம் சுவிஸ் பேங்க்கு மாற்றிட்டு அங்கேருந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம லீகலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு 4 பிச்சைக்காரங்களை பிடிச்சிட்டு வராங்க. அந்த பிச்சைக்காரங்களில் தனுஷ் ஒருத்தர். இவங்க எப்படி பிச்சைக்காரன் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஒரு 2 பேர்த்துக்கு பணத்தையும் மாற்றிட்டாங்க. 2 பேரில் ஒரு 10,000 கோடி பணத்தையும் மாற்றிடுறாங்க. மாற்றினது இல்லாமல் அவங்கள கொலையும் பண்ணிடுறாங்க. சரி இந்த இவங்களை அப்படியே விட்டா இந்த நியூஸ் வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலையும் பண்ணிடுறாங்க. இப்படி தனுஷ் பேரில் இருக்கிற பேமெண்ட்டையும் மாற்றி விட்டுட்டு தனுஷையும் கொல்ல போகிறப்ப தான் நாகார்ஜுனா சொல்கிறாரு, அந்த பேமெண்ட் சக்ஸஸ் ஆகலை, அவனை திருப்பியும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. அப்படி சொல்கிறப்ப தனுஷ் தப்பிச்சு போயிடுறாப்புல. சரி, தப்பிச்சு போன தனுஷை எப்படி திரும்பி பிடிக்கிறாங்க, அந்த கான்ட்ராக்டை எப்படி வாங்கினாங்களா இல்லையா, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே. தான் நண்பனை எரிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் ஆயில் இல்லாதவன் ஒரு ஆயில் கிழங்கோட முதலாளியவே எப்படி எதிர்க்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப நாளாகவே ரைட்டிங் பண்ணியிருந்தாப்புல. அடுத்த பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். பிச்சைக்காரனா இருந்தது இல்லாமல் ஒரு பணக்காரனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்பையும் அந்த பிச்சைக்கார ஆட்டிடியூட் போகாது அப்படிங்கிறத ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாப்புல. அடுத்ததாக நாகார்ஜுனா தனக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாப்புல. இந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து ஜிம் ஷரப்னு ஒருத்தர் நடிச்சிருந்தாப்புல. படத்துலேயே தனுஷ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். கார்பரேட் வில்லனா தன் கையாலேயே எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு மற்ற படத்தில் காட்டுற மாதிரி இல்லாமல் அவர் சொன்ன அடியாளுங்க போய் கொள்கிற மாதிரி எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்காரு. டைரக்டரும் இவரை நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு. ராஷ்மிகா வந்துன்னா செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க. ஒரு 1/2 hour அந்த மாதிரி வந்தாலும் அவங்களோட யதார்த்தமான நடிப்பை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து சுனைனா, நாசர், பாக்யராஜ், இந்த பகவதி பெருமாள் இப்படின்னு நிறைய பேர் வந்திருந்தாலும் அவங்களுக்கு முடிஞ்ச பெஸ்ட்டாக அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க படத்தில். படத்தோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இந்த போய்வா நண்பான்னு ஒரு சாங்கு, இந்த விஐபியில் இந்த வாட்டகருவாடு சாங் வரும்ல, அந்த சேம் அதே மாதிரியே
ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன் தான். ஒரு 3 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு முட்டு சந்துக்குள்ளே வச்சு 3 மணி நேரம் மூச்சு திணற அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தேட்டருக்குள்ளே அனுப்பிச்சி விட்டு ஒரு 3 மணி நேரம் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு 2.25 மணி நேரத்தில் அந்த போய் வா நண்பான்னு ஒரு சாங் வரும். அப்பயே எல்லாரையும் போய் வாங்கன்ட்டு நம்மளே அனுப்பிச்சி விட்டுருந்தாங்கன்னா படம் கன்ஃபார்ம் ஹிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு 3/4 மணி நேரம் ஏதோ கடமைக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க. படம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸாக எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்து பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஹீரோ கையால் தான் வில்லன் சாகணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எப்போ தனுஷ் அங்கேருந்து தப்பிக்கிறாரோ அவர் வில்லங்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனால் நம்ம மாட்டிக்கிறோம். அவர் ஓடுறாரு, படம் ஓடவே மாட்டேங்குது. நம்ம வெளில எழுந்திரிச்சு ஓடலான்னு பார்த்தா நம்மளையும் வெளியில் விட மாட்டேன்றாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபில் தான் ராஷ்மிகா மந்தனா வராங்க. அந்த அளவுக்கு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஷுஷுவல் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தனுஷ் கூட எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பண்ணணும்ல, யாரை போட்டிருந்தாலும் படத்தில் அந்த அளவுக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது. படத்தில் சரி வில்லனுக்கு ஏதாவது ஒரு சட்டப்படி ஏதாவது தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணாமல் பிச்சைக்காரங்கன்னா யாருன்னு தெரியுமா, பிச்சைக்காரனோட வாழ்க்கை என்னன்னு தெரியுமா, ஒரு நாள் பிச்சைக்காரனா இருந்து பார்க்குறியா அப்படின்ட்டு அவரை பிச்செடுக்க வச்சதில்லை, வில்லனை பிச்செடுக்க வச்சது இல்லாமல் நம்மளையும் உயிர் பிச்சை கேட்க வச்சிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேளை படத்தில் யோகி பாபு இல்லை, பிச்சைக்கார கேரக்டர் தானே, சரி தனுஷ்க்கு ஃப்ரெண்டாக போட்டுருவோம் அப்படின்னு மட்டும் யோகி பாபு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் கூட கண்டிப்பாக படத்துக்கு வந்திருக்காது. படம் கன்ஃபார்ம் ஃப்ளாப்னே சொல்லியிருக்கலாம். எப்பயுமே நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும். படம் ஃபஸ்ட்டு பேசணும், அதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்டில் தான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு ஆடியோ லான்ச்சில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு செங்கலை கூட கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இந்த மாதிரி வசனத்தை மூச்சு விடாமல் பேசிவிட்டு இங்கே 3 மணி நேரத்துக்கு படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. கடைசி அரை மணி நேரத்தில் செங்கல் இல்லை, அவங்க செவுத்தையே இடிச்சு விட்டாங்க. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா படத்தோட டியூரேஷனை தவிர மற்றபடி படம் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான். இந்த மசாலா படம், இந்த மாசான படம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறவங்களுக்கு குபேரா ஆல் ஓவரா. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.